ஏக்கா பஸ் கிளம்புன இடத்துலேருந்து கொஞ்சமாவது நவுந்திருக்கா இன்னும் 4 ஊர் கூட தாண்டலையா? என்னத்தான் பஸ் ஓட்டுறாங்க இந்த டிரைவரும் கண்டக்டரும்? எனக்கு ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. நான் வேணா உங்களை இறக்கி விட்டுட்டு பஸ் ஓட்டிக்கிட்டு போகட்டுமா? எந்த ஊர் வந்திருக்கு பாரு. என்ன பண்ண அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன டூரிஸ்ட் பஸ்லயே போறோம் சல்லுன்னு போறதுக்கு? இந்த ரோட்ல நிப்பாட்டி வச்சிருந்தா ஓசி பஸ் அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அப்படித்தான் போவோம். இரு, நம்ம ஊர்லயே இந்த 4 தெருவு தாண்டி போறதுக்கு 4 மணி நேரம் ஆக்குவானுவேன். இந்த அங்க இருந்து இங்க பழனிக்கு வர வேணாமா? பொறுத்து தான் போகணும். ஏரா சத்தி, என்ன ஒரு இதயத்தை எட்டி பாரு. அப்படியே ஜன்னல் ஓரத்துல நீ மட்டுமே உட்காந்து கிடக்குற. ஏன் எனக்கும் கொஞ்சம் இடம் விடுறது? நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர மாட்டேன். இங்க அவனுக்கு 1008 தலைப்புற பிரச்சனை. இதுல இதுங்க ரெண்டு சன்னல் வச்சுட்டு காடிச்சுக்குதுவா பாரு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இந்த பஸ்ல ஏறி உக்காந்ததுல இருந்து அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் டங்கு 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 டங்குன்னு குதிக்கிற மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டே போறோம். உக்காந்துக்கிட்டு போறோமா இல்ல பறந்துக்கிட்டு போறோமான்னு தெரியல. இதுல இவ்வளவுக்கு எப்படி தூக்கம் வருது? பழனிக்கு போய் சேர்றதுக்குள்ள வாழைப்பழத்தை பஞ்சாமிரதத்துக்கு நசுக்கிற மாதிரி இந்த பஸ் டிரைவர் நம்மள நசுக்கி எடுத்துட்டு போயிடுவார் போல இருக்கு. ராதிகா பத்தியா பஸ் எடுக்கும்போது அங்க ஒரு பீடு பிரேக் இருந்தது பாரு. அதுல ஏத்தி இறக்குனப்ப மேல போய் பிறந்தவ இன்னும் அதை விட்டு கீழே இறங்கல, அங்கேயே செட்டில் ஆயிட்டா. என்ன ஒண்ணுதான் பாரு, அப்படியே எம்மட்டு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு போறது. சரி அங்கங்க இறங்கி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போனேன். உனக்கு பசி எதுவும் எடுக்குதா? கீரை சாக்கு போய் கொண்டு வந்தால அதுல இன்னும் 4 மூட்டை புளிச்சோறு இருக்கு. வரியா அந்த பக்கம் ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். நானே சாப்பிட்டது செரிக்காம எப்படா வாந்தி வரும்னு ஒரு மாதிரி ஏங்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதுல அடுத்த வேற சோறு இங்க கூப்பிடுற. எப்படி உங்களுக்கு எல்லாம் பஸ்ல திங்க மனம் வருது? எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், போ போ போ. அப்ப போய் நான் சாப்பிட்டான்னு கேட்க கூடாது, சரியா? அப்ப நான் விட்டுட்டு சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்றதை வேடிக்கை பார்த்தா எனக்கு வயிற்று வலிக்கும். சின்ன பண்ண திண்டுக்கல் கிட்ட வந்துட்டான். அப்படியே ஒரு 8 கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துடலாமா? இதுவரையும் நான் போனதே இல்லடி. மைனு, இந்த டிரைவரை நம்பி கொடைக்கானலுக்கு அவரை கூப்பிட்டு போனா அப்படியே பஸ்ஸை கவுத்து விட்டுட்டாருன்னா என்ன பண்றது மைனி? எப்பப்பா என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் புள்ள குட்டி என் அண்ணன் வீடு அதெல்லாம் யாரு பாத்துக்குவா? ஆமா, இந்த சாதா ரோட்ல போடுறதுக்கே அவர் என்னமோ மலை மேல ஏத்துற மாதிரி தான் பஸ்ஸை ஏத்திக்கிட்டு போறாரு. இதுல அங்க வேற போய் என்ன தனியா ஓட்ட போறாரு? எல்லாம் பத்திரமா தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்பயும் மழை வரப்பையும் புயல் வரப்பையும் பார்க்கல. கவர்மெண்ட் பஸ்ல எம்பிட்டு தண்ணியா இருந்தாலும் இறங்கி அப்படி சல்லுன்னு ஏறி போகுது. எதுக்கடி பயந்துக்கிட்டே? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க ஒரு 8 பார்த்துட்டு வரலாம். இது பண்ண அவ்வளோ 3 பேரும் எப்படி என்ன இவ்வளோ பழனிக்கு வந்தாலும் இல்லை எங்கேயும் படுத்து நல்ல சொகுசை தூங்குறதுக்கு வந்தாலும் தெரியல. ஏறி உக்காந்துருந்தது நல்ல சமதூவமில் இருக்குப்பா. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துருப்பாங்கள. சொல்லி ராதிகா, தாமரை தாமரை தாமரை, நான் இந்த உலக வீட்டுல தூங்குற மாதிரி இப்படி கொரட்டை விட்டு தூங்குதே எப்பா? காது பக்கத்துல வெடி வச்சு வெடிச்சாலும் எழுந்திருக்க மாட்டேல போல இருக்கு. பாத்தியா என்ன போச பாரு. அந்த சீட்ல இருந்து இந்த சீட்டுக்கு முட்டு கொடுத்து தூங்குது பாரு. தங்கமில்ல இவ்வளவு இப்படி எல்லாம் எழுப்பினா எழுந்திருக்க மாட்டேலவ. ஒரு ஆட்டத்தை போட்டுட்டிய. ஏய் நான் ஆத்தா வந்திருக்கண்டி. ராதிகா ராதிகா எழுந்து பாட்டு போட்டுட்டாங்க. டான்ஸ் ஆட முடிய வசந்திய சொல்றியா பாட்டு போட சொல்லு, அப்பதான் நான் ஆடுவேன். அடி பக்கி பண்ணாடி வள. இங்க ஒருத்தர் சாமி ஆடிட்டு கிடக்குற. உனக்கு சொல்றியா பாட்டு கேக்குதா? தங்கமையில இந்த அவ்வளவுதான் உன்னை கண்டுக்கவே இல்ல. அப்புறம் என்ன குதிச்சுட்டு கிடக்குற? உட்காரு. ஏய் எனக்கு நெசமாவே சாமி வந்துருச்சுடி. எனக்கு இப்ப சக்கரை சோறு வேணும், ஆக்கி வச்சு படைங்க. எடுத்துட்டு வந்து சோறு இங்க ஆகி போயிடுச்சு. சக்கரை சோத்துக்கு நாங்க எங்க போறது? வீட்டுக்கு போன பிறகு ஆக்கி வச்சு படைக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரம் உட்காரு. ஏண்டி என்னையவ காக்க வைக்கிற? நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? தங்கமையில வா இந்த பக்கம், நாம 2 பேரும் ஆடலாம். சொல்றியா மாமா சொல்றியா? டண்டக்கு 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 டங் டண்டக்கு 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 டங். ஏய் ஏய் விட்டு, என்ன சாமிடி விடு. அப்ப இந்த பாட்டுக்கு ஆடு தங்கமேலே. சாமியாவ் ஏ சாமியாவ், மந்திர சாமி மன்னர் சாமி பக்கர் சாமி. ஏய் அம்மா ஆட்டி ஆட்டி இடுப்பு உடைச்சிரோப்லயே. ஆளை விடுங்க. தேவையா உனக்கு? பேசாம பொத்திட்டு உட்காரு. வேற ஒருத்தி தூங்கி தூங்கி மேல விடுறா. அப்படியே பாரு, தூக்கி அந்தால தூக்கி போடுறேன்னா என்ன பாரு. என்ன பண்ண நீ வரியா? இந்த பாட்டு கடலாவா? குறிச்சின்னு மரத்தப்பட்டி வாக்கா ஒரு குத்தாட்டம் போடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் தனியா வந்ததானே இப்படி நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமா ஆடிக்கிட்டு கிடக்க முடியும். இதுவே வீட்டுல கிடந்தானே சோறாக்கல குழம்பு வைக்கல துணி துவைக்கல பாத்திரங்கள்னு எத்தனை கவலை. இப்ப பாரு 2 நாளா எதை பத்தியுமே கவலைப்படாத சந்தோஷமா இருக்கும். இருப்ப நல்லா இருப்ப சந்தோஷமா. திரும்பி வீட்டுக்கு போனாதானே தெரியும் சந்தோஷத்துக்குலாம். உன் மாமியா நல்ல பெரிய ஆப்பா வச்சிருக்கோம். ஆமாக்கிதா, நம்ம வீட்டு கழுவி வேற வேலை எதுவும் செஞ்சிருக்கா இல்ல அவர்கிட்ட சொல்லி எங்கேயாவது கடையிலேயே வாங்கி தின்னுக்கிட்டு கிடக்கான்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரிய போகுது. அன்னன்னைக்கு துவைக்கிற துணியை 5 கூட 6 கூட வந்துடும். இப்போ 2-3 நாள் வேற நம்ம டூருக்கு வந்துட்டோம். வீட்டுல ஒரு துணியும் இருக்காது, எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு அள்ளி போட்டு வச்சிருப்பாளுவே. ஐயோ நினைச்சாலே எனக்கு வவுத்தா கலக்குது. சத்த வண்டியை ஓரம் கட்டுங்க, ஓரமா போய் ஒதுங்கிக்கிட்டு வரேன். இக்கா கொடைக்கானல் வந்திருக்கானு பாரு. அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்க ஒரு ஏரி இருக்கான், அதுல குளிச்சுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு அப்புறமா பறவு பழனிக்கு போலாம். என்ன பண்ணு? வந்துச்சு ஊர் வந்துச்சு. டிரைவர் வண்டி நிறுத்து. ஏய் அப்பா பாவி மனசா, கொஞ்சம் பொறுமையா பிரேக் போட்டா என்னையா? யார் மேல உள்ள கோவத்துல இப்படி பிரேக் போட்ட? ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஜாத்தி விட்டியா? அடி எட்ட போங்கடி.
பருத்தி கிரௌண்ட்ல என்னமோ பருத்தி மட்டும் மேல கிடக்குற மாதிரி ஒருத்தி மேல ஒருத்தி கிடக்குறீங்களே. எழுந்துங்கடி, நசுங்குது நசுங்குது, குடல் கொண்டிலாம் நசுங்குது. சின்னப்பனே பிடிச்சா சாப்பிடலாமா? இவ வருத்தி, அவளுக்கு 2 மூட்டை புளிசோரை எடுத்து கொடுங்கய்யா. எப்ப பாரு சோறு சோறு சோறுன்னு அலைகிறா. அங்க எனக்கு தங்கம் வயிற்று மேல ஏற நிக்கிற, இறங்கு இறங்கு. சின்னப்பனே உனக்கு தொப்பை இருக்கிறது நல்ல ஜாலியா மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு. ஒரு 2 மரம் மட்டும் ஏறி டங்கு டங்குன்னு குதிச்சுக்கிட்டுமா? அடிப்போடி, ஏறி குதிக்க போறியா? அப்புறம் இது ஏடா கூடமா பசல ஆயிட போகுது. இறங்கடி முதல்ல. வீட்ல இருந்து வரையில ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படியே தலைக்கு கைய வச்சு வச்சு கை வலி எடுத்து போகுது. என்னாச்சு உங்களுக்கு? எப்படி கும்பலா படுத்து தூங்குறாங்க பத்தியே? எல்லாம் ஏந்துருங்க, பஸ்ஸ நிப்பாட்டிட்டாங்க. வா, பாக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஒட்டடை குச்சி மாதிரி இருக்காளவே. ஆனா ஐயோ, வேட்டி என்ன பண்ணு கணக்கு இருக்கு. ஏய் கொடைக்கானல் வந்துருச்சு. தாமரை தாமரை இறங்குடியே. மைனியா நீங்க போங்க, நான் பதுல தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருது. எம்படி நேரடி தனியா கிடப்பேன், வாடி போலாம். வாங்க மைனி, இந்த சீட்டு கடையில படுத்து தூங்கிக்கிட்டு கிடக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. அடி எருமை, இவ என்னத்துக்கு தான் பழனிக்கு கிளம்புனாலும் தெரியலையே. சரி நாங்க போறோம். அங்கெல்லாம் சோத்து முட்டை இருக்கு, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க. நாங்க இருக்கிறதே அதையெல்லாம் எடுத்து திங்கிறதுக்காக தான். போங்க போங்க, வர்றதுக்குள்ள அவ்வளவும் காலியே கிடக்கும். என்ன பண்ண? என்னடி மழைன்னு சொன்னது நான் எம்பிட்டு சந்தோஷமா வந்தேன். இங்க என்னன்னா ஒரே ஒரு போட மட்டும் வச்சிருக்கணும். எங்கடி இருக்கு மழை? வா வா வா, போவதான் எல்லாம் இருக்கும். ஆமா, எங்க அந்த முக்காட்டுக்காரியை காணோம்? ஐயா வந்தவனே ஆரம்பிச்சிருச்சே. என் மைனியோ, என் கீதா, இந்த ரொம்ப கவலைப்படாத. நான் அங்கதான் சோளப்பொரி வாங்கி தின்னுக்கிட்டு கிடக்குறா பாரு. நம்ம அவ கூட இருந்த கேட்டுடுவோம்னு சொல்லி தனியா அனுப்பி விட்டுட்டு வாங்கி சாப்பிடுறேன். மைனி எனக்கு வாங்கி தரீங்களே? ராதிகா, உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கி சாப்பிட வேண்டியதுனே. என்கிட்ட வந்து கேட்ட உங்க அம்மா எனக்கு பணமா கொடுத்து வச்சிருக்கு. பழனிக்கு பாத யாத்திரை போவோம், பணம் கொடுன்னு கேட்டதுக்கு உங்க அம்மா அப்படி பறந்து அடிச்சு துரத்துனுச்சு. என்கிட்ட வந்து கேக்குறேன். ஏன் மைனி இப்படி சத்தமா பேசுறீங்க? சரின்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட கேட்டேன். இது வேற அசத்தியமா என்கிட்ட தங்கம்மல்லி கேட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஏன் மைனி எல்லாரும் முன்னாடியே நீ அசிங்கப்படுத்துறீங்க. சரி விடு விடு, அழாத வா, வாங்கி தரேன். அப்படி வா வழிக்கு உனக்கு இருக்குடி ஆப்பு. வீடு திரும்புறதுக்குள்ள உன்னை ஒன்றும் இல்லாத ஆண்டிய ஆக்கல. என் பேர் ராதிகா கிடையாது. என்னடி சின்ன பொண்ணு, அப்போ ஒரு ராதிகாவுக்கு மட்டும்தான் வாங்கி தருவேன். 1000 இருந்தாலும் உன் நாத்தனா கறி இல்லையா? சரி ஏக்கா வாங்க நாம போலாம். மேலே போய் ஏறி இருக்காமல அங்கே குளிச்சுட்டு கிடக்கும், வாங்க. என்னடா இது, ஆளாளுக்கு இப்படி சென்டிமெண்டா பேசி டச் பண்றாளுவே. வசந்தியே, சரி வா வா, வாங்கி தரேன். கேட்டுவிட்ட அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, என்னமோ நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கி திங்கிற மாதிரி பேசுறேன். இப்படியெல்லாம் சிலுத்துக்கிட்டு நீ ஒன்றும் வாங்கி தர தேவையில்ல. ஏன் என்கிட்ட என்ன ரூபாய் இல்லையா? 15,000 எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் அப்பா, 15,000மா? அப்ப பரவாயில்லையே. அப்ப எல்லாருக்கும் நீ வாங்கி கொடு. இருக்கிறதுல வாங்கிட்டு தான் பட்ஜெட் அதிகமா இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சின்ன பொண்ணு. நானாவது 15,000 எடுத்துட்டு வரதாவது என்ன நீ? நான் அப்படியே யாராவது ஏதாவது எங்கேயாவது வாங்கி தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு பேசாம வந்துட்டேன். நீ பம்புறத பார்த்தாலே தெரியுது நீ 15,000 எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையான்னு. உன் வீட்டு பணம்னா உனக்கு அம்புட்டு ஒஸ்தி. இதுவே அடுத்த வேணான்னா இழிச்ச வாயி. இப்போ எதுக்கு எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த எல்லாருக்கும் பெரியவங்க நம்ம மைனியே, அவங்க எல்லாருக்கும் வாங்கி தர மாட்டாங்களா? என்னதுக்கு இப்போ உங்களுக்கு சண்டை? அவங்க நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. என்ன மைனி சொல்றீங்க? வாங்க. அடியே நான் என்னடி பண்ணப்ப? நான் பாட்டுக்கு பேசாம தானே இருந்தேன். ஏன்டி என்னைய கோத்து விடுற? அவள மாடு கணக்கா பண்ணி கணக்கா திம்பாளுவல. இவளுக்கு வாங்கி தரதுக்கு என் வீட்டு சொத்தையே எல்லாம் அழிக்கணும். அக்கா நீ தான் வாங்கி தரணும். வாக்கா, புதுசா நீ தானே கொடைக்கானல் வந்திருக்க. வா வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடு. இதுதான் வரமுறை. இது என்னடி இது? அப்ப நீங்களும் என்ன ஆத்த விட்டுக்கு வர மாதிரி வாரத்துக்கு 2 முறை கொடைக்கானலுக்கு வந்துட்டா போறீங்க? நானே ஒரு பைசா இல்லாத என் மாமியா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். சரி போங்கடி இந்தாண்டா. சரி விடுங்க, யாருக்கும் வேணாம். இந்த கீதை நம்ம எல்லாரும் உண்டியா விட்டு திங்கிறா. வாங்க அங்க போனா போதும், அவளே தானே வாங்கி கொடுப்பா. அவளை எப்படி வாங்கி தருவா பாத்துக்க. நின்று சும்மா வெட்டி நியாயம் பேசுறதுக்கு பதிலா நாளைக்கு இடத்தையும் அதை சுத்தி பார்க்கலாம். வாங்கடியே. நீங்க இப்படி ஆமை மாதிரி நவரத பார்த்தா இன்னும் 5 நாளைக்கு இந்த கொடைக்கானல்ல தான் கிடப்பீங்க போல இருக்கு. பழனிக்கு போற மாதிரி தெரியலையே. பழனி இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இப்படி பதற? போய்க்கலாம் வா. சின்ன பண்ண, அப்புறம் இந்த இடத்துல யாரும் எங்கேயும் தனியா போயிடாதீங்க. எல்லாரும் ஒன்னாவே போகணும், ஒன்னாவே வரணும். சரியா? இது ரொம்ப பயங்கரமான இடமா. இங்க நிறைய பேர் டூர் பார்க்க வந்து செத்து போயிருக்காங்களாம். போகும்போதே ஏன் இப்படி பீதியை கிளப்புற? வா. ஆமா தங்கமையில, இந்த மாதிரி தான் யாரும் லவ்வர்ஸு அப்புறம் சண்டைக்காரங்க பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடைக்கானலுக்கு சுத்து பார்க்க போலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து இங்க ஒரு இடம் இருக்கான். அந்த மலை நடுவாரத்துல நிக்க வச்சு அப்படியே கீழே பாருன்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்களாம். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப என் மைனி என்னைய இந்த மலை மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்களே. என்ன மைனி, இதுதான் உங்க பிளானா? மறுபடியும் நான் படுக்க செவனன்னு தாண்டி இருக்கேன். ஏன்டி என்னைய இழுத்து பேசுறீங்க? பேசாம வாயை பொத்திக்கிட்டு வரியா? கட்டு கதையெல்லாம் இழுத்து விடாத சின்ன பண்ணு. வாங்கிட்டு சொன்னாங்களே அங்க வர்றவங்கள சாவறதுக்கு தான் வராங்கன்னு. இக்க நெசமாத்தா, இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு, அதை நீ பாக்கல? மஞ்சமல்லி பசங்க. அது என்னடி பஞ்சமல்லி பசங்க? ஐயா மைனி, அது மஞ்சமல் பாய்ஸ்.
ஏதோ ஒரு பாயாசம் தான். அதில் தான் ஒருத்தவன் இங்கே ஒரு பெரிய குகை இருக்கான், அதுக்குள்ளே போய் எட்டி தான் பார்த்தானா, அப்படியே பொட்டுன்னு வந்துட்டானா. அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன, கூட வந்தவனுவன் ஐயோ எப்படா அவனை விட்டுட்டு போறதுன்னு சொல்லி அவனை உசுரை கொடுத்து காப்பாற்றி தூக்கிட்டு போனாங்களாம். நம்மளா விழுந்த நம்மள யார் பாப்பா? போய் தொலைச்சதுல சாமின்னு சொல்லிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு போவாளுவேன். இவ்வளவு கிட்ட கொஞ்சம் சூதனமா தான் இருந்துக்கணும். ஏக்கா அது என்ன இடம்னு உனக்கு தெரியலையா? அதான்க்கா நம்ம கமல் நடிச்சால கோனா அந்த படம் நடிச்ச இடம் தான். என்ன சின்ன பண்ண அந்த இடமா? சின்ன பண்ண வாயன் சின்ன பண்ண முதல்ல அதை போய் பார்க்கல. இருமா அங்க போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், முதல்ல அதை போய் பார்க்க போறியா? சைஸுக்குலாம் அங்க போனாலே காத்துல பறந்து போய் விழுந்துருவேன். இது ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்களா பாருங்க மைனி. முதல்ல நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க சரியா? பழைய தீத்துக்க யாராவது உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுற போறாங்க. நீ பேசுறதுலாம் சரியில்லையே. பழைய பதி யாருக்கு தீத்துக்கிற ஆள் இருக்கா? நீ ஒருத்தி தான் இருக்க. ஏட்டி இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போகலாம். இந்த கீதா முக்காட்ட மட்டும் வந்தாதானே போக முடியும். சிந்தியா அவ இந்த காலத்துக்கு வரமாட்டா, அங்க விக்கிறதெல்லாம் வாங்கி தின்னுபிட்டு தான் வருவேன். வா நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு திரும்ப வரையில அவளை பிக்கப் பண்ணிக்கும். ஐயோ தாமரை, என் அக்கா தாமரை காணுமே. தாமரை உள்ளார படுத்து தூங்குறடி. சின்ன பொண்ணு வா, இங்க ஏதோ ஏறி இருக்குன்னு சொன்னீங்க, அங்க போய் காலை கடலெல்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு வரும். சிந்தி நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, எனக்கு பஸ்லயே வயித்த கலக்கணுச்சு. இந்த பக்கம் எங்கேயாவது போய் ஒதுங்கிட்டு வரேன். ஏண்டி இது பொது இருந்தியே, 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க எங்கடி போவேன்? திறந்த வழியா தான் இம்புட்ட இடம் இருக்குல்ல, யார பார்க்க போற? எங்கேயும் புதருக்கு இடையில போயிட்டு வரேன். சரி எங்கேயாவது போயிட்டே பத்திரமா வா. ஏட்டி வசந்தி என்னடி இது? என்னமோ பாம்பாட்ட நெளியா இருக்கு. ஏக்கா இது மரத்து வேருக்கா, இதுதான் இந்த ஊர்ல பேமஸ். இந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னா இந்த மரத்து வேர்ல தான் ஏறி போகணும். பேசாம நடைய கட்டுங்க. என்னது இதுல ஏறி போகணுமா? அடியாத்தி அம்பளால முடியாது சாமி, நான் வரமாட்டப்பா. ஐயோ சாமி குத்தம் ஆயிடும். என்ன மைனே மண்டல் மாதிரி பேசுற? இந்த மரத்துல ஏறினா சாமி குத்தம் ஆகுதா? இட்டி நல்ல அண்ணாந்து பாருடி. அத்தா மகமாயி நாகமா தேவியோட மரம் ரூவண்டி இந்த மரம். ஏ தங்கமையில ஓடி போய் வேணுக்குள்ள பத்தி சூடா மஞ்சத்தூள் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துருவாடி. மரத்தை சுத்தி 10 சுத்து வந்தனா வேணதெல்லாம் நடக்கும். வாடி வாடி. ஐயே இந்த மரத்தை 10 சுத்த போற மைனியா? உனக்கு மலை மேல ஏறி வந்ததால ஏதோ கொஞ்சம் மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இங்க செய்யக்கூடாது மைனியா. இடியா யாரடி செய்யக்கூடாதுன்னு சொன்னது? நல்லா பாருடி கருமாரி நாகாத்தா. ஐயோ எப்படி காய்ச்சி கொடுக்குறா பாரு. ஆத்தா மகமாயி அவளை எதுவும் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சு காத்தா. இங்க பாருங்கடி எவ்வளவு மேல ஏறக்கூடாது. தொட்டு கும்பிட்டுக்க உனக்கு சின்ன பிள்ளை தான் சரியான ஆளு. அவளை கூப்பிட்டு விடுற இரு.